சிங்கமும் சிறிய உதவி பெரிய பலன். ஒரு காடு. அதில் ஒரு பெரிய சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி விளையாடிக் கொண்டு சிங்கத்தின் மீது ஓடிவிட்டது. சிங்கம் கோபமாக எலியை பிடித்தது. எலி நடுங்கிக் கொண்டு சொன்னது, மன்னிக்கவும், என்னை விட்டுவிடுங்கள். ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு வரும். சிங்கம் சிரித்தது. நீ எனக்கு என்ன உதவி செய்யப் போகிறாய்? என்றாலும் எலியின் பாசத்துக்காக அதனை விட்டுவிட்டது. சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் வேட்டைக்காரரின் வலையில் சிக்கியது. அது கர்ஜித்து உதவி கேட்டது. அப்போது அந்தச் சிறிய எலி வந்து தன் கூர்மையான பற்களால் வலையை கடித்து தகர்த்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம் ஆச்சரியப்பட்டு சொன்னது, நீ உண்மையிலேயே பெரிய உதவி செய்தாய். சிறியவரையும் தாழ்வு பார்க்கக் கூடாது என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்று சிங்கம் கூறியது. கதை சொல்லும் பாடம். சிறியவரின் உதவியும் சில நேரங்களில் உயிரைக் காப்பாற்றும். முயலும் ஆமையும் ஒரு விழிப்புணர்ச்சி பயணம். ஒரு நாள் ஒரு சிறிய ஆமையும் விரைவாக ஓடும் முயலும் சந்தித்தன. முயல் ஆமைக்கு நகைச்சுவையாக சொன்னது, நீ என் போல் ஓட முடியுமா? நான் ஒரு நிமிஷத்தில் முடிக்கும் இடத்தை நீ ஒரு நாளும் அடைய மாட்டாய். ஆமை அமைதியாக பதிலளித்தது, வேகமாக அல்ல, ஆனால் தொடர்ந்து நம்பிக்கையுடன் நடந்தால் நிச்சயமாக அடையலாம். இதைக் கேட்டு முயல் சிரித்துக்கொண்டு ஒரு போட்டிக்கு ஒத்துக்கொண்டது. போட்டி ஆரம்பமானது. அதிக வேகத்தில் சென்ற முயல் வழியில் ஒரு மரத்தின் கீழ் நிழலில் அமர்ந்தது. இவள் இன்னும் ஆரம்பத்தில்தான் இருப்பாள். ஒரு சிறு தூக்கம் எடுக்கலாமே என்று முயல் நினைத்தது. அந்த சிறு தூக்கம் ஒரு பெரிய தவறாக மாறியது. முயல் ஆழ்ந்த நித்திரையில். நேரம் பறந்து போனது. அந்த நேரத்தில் ஆமை மெதுவாக ஆனால் நிலையாக முன்னேறியது. இறுதியில் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தி முதல் இடத்தை பெற்றது. முயல் விழித்து பார்த்தபோது போட்டி முடிந்துவிட்டது. கதையின் போதனை. வேகம் உன்னை முன்னே கொண்டு செல்லலாம். ஆனால் தொடர்ந்து செய்யும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது. காகமும் நரியும். வெற்று புகழ்ச்சியில் ஏமாந்த காகம். ஒரு சின்ன கிராமத்தில் பாட்டி ஒரு நாள் ரொம்ப சுவையாக வடையை சுட்டுக் கொண்டு இருந்தாள். வாசனை ஊருக்கே பரவியது. அந்த நேரத்தில் ஒரு காக்கை அதன் கிளையில் அமர்ந்தபடியே அந்த வாடையின் வாசனையை கண்டு கொண்டது. அந்த காக்கை தன்னை காணாமல் பாட்டியின் கடைசி வடையை தூக்கிச் சென்றது. அது ஒரு மரக்கிளையில் அமர்ந்து அதை சாப்பிடப் போனது. அப்படி இருக்கும்போது ஒரு நரி அங்கே வந்தது. நரிக்கு வடை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் காகத்தின் கையில் இருப்பதைக் கண்டதும் ஒரு யோசனை செய்தது. நரி புன்னகையுடன் கூறியது, ஆஹா, என் வாழ்நாளில் பார்த்த சிறந்த குரல் கொண்ட காகம் நீதான். ஒரு கீச்சு கேட்டாலே போதும், என் மனம் மகிழ்ந்துவிடும். அதைக் கேட்ட காகம் மயங்கிவிட்டது. அப்படியா என்று சொல்லி கா கா என கத்தியது. அந்த குரலோடு வடையும் கீழே விழுந்தது. நரி வடையை வேகமாக கவ்விக் கொண்டு ஓடியது. காகம் தனது புகழ்ச்சி ஆசையால் ஏமாந்ததையும் அதன் விளைவாக வடை இழந்ததையும் நினைத்து சோகமுடன் வருந்தியது. கதை சொல்லும் பாடம். பொய் புகழுக்கு மயங்கிவிட்டால் நம்மிடம் உள்ளதையும் இழக்க நேரிடும். அறிவும் அமைதியுமே நம்மை காப்பாற்றும்.
எறும்பும் தேனீயும். அலட்சியமான தேனீயும் எச்சரிக்கையான எறும்பும். ஒரு பசுமையான கிராமத்தின் அருகே உள்ள காட்டு பக்கத்தில் ஒரு பெரிய எறும்பு கூட்டம் இருந்தது. அந்த எறும்புகள் தினமும் ஒற்றுமையுடன் உழைத்து உணவுகளைத் தேடி தங்கள் குட்டிகளுக்காக சேமித்து வைத்துக் கொண்டிருந்தன. அதில் ஒரு சிறிய எறும்பு மிகவும் விடாமுயற்சியுடன் இருந்தது. அது ஒவ்வொரு காலை எழுந்ததும் இன்று என்ன உணவு சேகரிக்கலாம், நாளைக்கு எவ்வாறு பாதுகாப்பாக வைக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டே வேலை செய்யும். ஒரு நாள் அந்த எறும்பு மலர்களின் அருகே உணவை கொண்டு சென்று கொண்டிருந்த போது அங்கே ஒரு அழகான தேனீயை சந்தித்தது. தேனீ சிரித்துக்கொண்டு சொன்னது, அட எறும்பே, நீ தினமும் இப்படி வியர்வை சிந்தி உழைக்கிறாயே, வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்கணும், பாட்டு பாடணும், மலர் மீது பறந்து மகிழணும். என்னை பார், நான் நாள் முழுக்க தேன் குடித்து இனிமையான வாசனையிலே வாழ்கிறேன். எறும்பு அமைதியாக பதிலளித்தது, அப்படியா நண்பா, ஆனால் குளிர்காலம் வந்துவிட்டால் என்ன செய்வாய்? அப்போது மலர்கள் காய்ந்துவிடும், உணவுக்காக ஏங்க வேண்டியிருக்கும். அதனால்தான் நாங்கள் இப்போதே உழைத்து உணவை சேமிக்கிறோம். தேனீ பெருமையாக சிரித்தது, வாழ்க்கை எளிது, நாளை வருவதே நாளை பார்த்து கொள்ளலாம். என்னைப் போல சுகமாக இரு, இப்படி கவலைகள் வேண்டாம் என்று கூறியது. எறும்பு ஒன்றும் பேசாமல் தனது உணவைக் கொண்டு சென்றது. காலம் கடந்து குளிர்காலம் வந்தது. மழை பெய்தது, காற்று வீசியது, மலர்கள் அனைத்தும் உதிர்ந்துவிட்டன. தேனீ பறந்து தேனைத் தேடியது. ஆனால் எங்கும் உணவு இல்லை. மலரின்றி அது பசியுடன் சோர்ந்து போனது. இறுதியில் தேனீ எறும்பின் கூடம் அருகே வந்து எறும்புகள் சேமித்த உணவுகளை பார்த்து வியந்தது. அவை மகிழ்ச்சியுடன் தங்களது உணவை பகிர்ந்து கொண்டு குளிர்காலத்தை சுகமாக கழித்துக் கொண்டிருந்தன. தேனீ துக்கமாகச் சொன்னது, நான் உன் வார்த்தையை கேட்டிருந்தால் இப்போது இப்படி பசியால் தவிக்க வேண்டியிருக்காது. நீ சரிதான் சொன்னாய் நண்பா, இன்று உழைத்தால்தான் நாளை வாழலாம். எறும்பு சிரித்துக் கொண்டு சொன்னது, சுகமும் வேண்டும், ஆனால் உழைப்பும் அவசியம். உழைப்பில்லாமல் சுகம் நீண்ட நாட்கள் நிலைக்காது என்றது. கதை சொல்லும் பாடம், இன்றைய உழைப்பும் சேமிப்பும் நாளைய வாழ்வை பாதுகாக்கும். சுகத்தை அனுபவிப்பதோடு எதிர்காலத்திற்காக முன் தயாராக இருப்பதும் மிக முக்கியம். நரி மற்றும் திராட்சை. தோல்வியை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் கடுமையான வெயில். ஒரு பசித்த நரி வயிற்றை நிரப்பிக் கொள்ள உணவு தேடி காட்டில் அலைந்து கொண்டிருந்தது. பல மணி நேரமாக அது எதையும் கண்டுபிடிக்கவில்லை. வெயில் சூடு அதிகரித்தது. அதன் கால்கள் வலித்தன. ஆனால் வயிற்றில் பசி தாங்காமல் இருந்தது. சில தூரம் சென்றபோது நரியின் கண்களுக்கு முன்னால் ஒரு அழகான திராட்சைத் தோட்டம் தெரிந்தது. பச்சை இலைகளின் நடுவே கருப்பாக மிளிரும் திராட்சைகள் பெரிய கொத்துகளாக தொங்கின. அவற்றின் வாசனை நரியின் மூக்கை வருடியது. ஆஹா, இவை எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று நரி மகிழ்ச்சியுடன் சொன்னது. நரி குதித்து அந்த திராட்சையை எடுக்க முயன்றது. முதல் முயற்சி தோல்வி. இரண்டாவது முயற்சி இன்னும் தோல்வி. மூன்றாவது முறையும் குதித்தது. ஆனால் திராட்சை இன்னும் மிகவும் உயரத்தில் இருந்தது. பலமுறை முயன்றாலும் நரி அதை எட்ட முடியவில்லை. வெயிலும் பசியும் சேர்ந்து நரி சோர்ந்து போனது. இறுதியில், இது புளிப்பான திராட்சைதான், எனக்கு பிடிக்காது என்று சொல்லிக் கொண்டு அங்கிருந்து சென்றது. கதை சொல்லும் பாடம், சிலர் பெற முடியாததை மதிப்பில்லாததாகச் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அது உண்மையல்ல. நாம் நமது தோல்விகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் அதிலுள்ள தவறுகளை சரிசெய்து கொண்டு அடுத்த முறை வெற்றியை பெற முடியும்.